வாங்க எல்லாரும். ஏன் வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு? என்னாச்சு? ரெண்டு வாத்துங்க எங்களை ரொம்ப தூரம் அலைய விட்டுட்டாங்க. அவங்க கூட இங்கே தான் வேலை பார்க்குறதா சொன்னாங்க. இப்படியெல்லாம் ஆட்களை ஏங்க உங்கள் வீட்டில் வேலைக்கு வச்சுருக்கீங்க? ஐயோ, வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்குலாம் எங்கள் வீட்டில் வசதி கிடையாதுங்க. உங்கள் வசதியை பற்றிலாம் நீங்கள் சொல்லவே வேண்டாங்க. இந்த வீட்டை பார்த்தாலே தெரியுது. தெரிகிறதா? நன்றாக தெரிகிறதா? சரி, நீங்கள் இந்த வீட்டெல்லாம் சுற்றி பாருங்கள். நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அங்கிள் இங்கே பாருங்க, விறகு இருக்கு. நம்ம சீக்கிரமாக காலையில் எழுந்து சோறு பொங்கிடலாம். இவங்கள நம்பவே வேண்டாம். இந்த பிள்ளைக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் சுவாரு குழம்புக்கிட்டு. சின்ராசு, சொல்லுங்க அண்ணே. சின்ன வீட்டுக்கு ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்களோட லக்கேஜெல்லாம் எடுத்து கொடு. அவங்களுக்கு கூட மாட என்ன வேணும் ஏது வேணும்னு கூட மாட இருந்து பார்த்துக்கோ. அவங்கள உன்னோட தில்லாலங்கடியில் அவங்கக்கிட்ட எதுவும் காமிச்சிக்கிட்டு இருக்காத. அப்புறம் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ. சரிங்க அண்ணே, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். மேடம் மேடம். யார் நீங்கள் ரெண்டு பேரும்? ஏன் இப்படி நியூஸ் பேப்பர் வச்சு முகத்தை மூடிக்கிட்டு இருக்கீங்க? அது வாங்க, எங்களுக்கு 2 பேருக்கும் கண்ணு வலி, கண்ணாடி இல்லை, கண்ணாடி வாங்குற அளவுக்கு வசதி இல்லை. அதுதான் நியூஸ் பேப்பர் வச்சு எங்கள் முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களோட லக்கேஜெல்லாம் வச்சுருக்கோம், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அம்மாடி, இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, உலகத்தில் எங்கேயுமே இந்த வாய்ஸை கேட்டிருக்கே முடியாதுங்க. ஆமாம் அங்கிள், எனக்கும் அதே டவுட்டு தான். 2 பேரும் நியூஸ் பேப்பரை ரிமூவ் பண்ணுங்க. வாத்து நீயா? வாத்து இல்லைங்க எங்கள் பேர். என் பேர் மணிவன், என் பேர் சின்ராசு. அதான் அப்பவே சொல்லிட்டியே. எங்களை எவ்வளோ தூரம் அலைய விட்டீங்க. இருக்கு, உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருப்போம். டெய்லி எங்களை வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. எவ்வளோ கொழுப்பு 2 பேருக்கும். எங்களுக்கு கொஞ்சமாவது கொழுப்பு இருக்குது, உனக்கு கொழுப்பே இல்லையம்மா. உமக்குச்சி மாதிரிலாம் இருக்க. அங்கிள் அவங்கள போக சொல்லுங்க, இல்லை என் கையில் என்ன கிடைக்கும் அதை வச்சு அடி வெளுத்துருவேன். ஐயோ வேணாங்க, நாங்கள் போயிடுறோம் இங்கேருந்து. அம்மாடி, உன்னோட லக்கேஜ்லாம் வந்துருச்சு, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோமா. அங்கிள் என்னோட காஸ்ட்லியான பேக்கு 3மே வந்துருச்சு அங்கிள். கரெக்டாக தான் இருக்கு. சரிம்மா, லக்கேஜ் எல்லாம் பத்திரமா எடுத்து வை. எலிகள்லாம் நிறைய இருக்கு, கட்டை போய் கடிச்சு வச்சிடாம. வாத்து, எங்களை ரொம்ப தூரம் அலைய விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் ஜாலியாக செஸ்ஸு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? இரு வரேன் உனக்கு. ஹலோ வாத்து. அம்மாடி, உனக்கு எத்தனை டைமா சொல்கிறது? என் பேரை மணிவண்ணன், இவன் பேர் சின்ராசுமா. பேர் சொல்லி கூப்பிடுமா, வாத்து சொல்லாதம்மா. சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஆமாம். என்னங்க, இந்த சாரீஸ்லாம் எடைக்கு போட்டு பாத்திரம் ஏதாவது வாங்கணுமா? ஹே மிஸ்டர், இதெல்லாம் நல்ல சரி. எங்கள் ஊரில் பாத்திரக்காரங்க கூட கொஞ்சம் நல்ல சரியாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான சாரீஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை. அதிக பிரசங்கத்தனமாக பேசாமல் இந்த சாரி எல்லாம் நீ துவைச்சிட்டு வா. ஏங்க துவைக்கணும்? அதுதான் மடித்து தானே வச்சுருக்கேன் எல்லாம் துவைச்சி, அப்புறம் ஏன் துவைக்கணும்? கீழே விழுந்துருச்சுலா, அழுக்காயிருச்சு. மறுபடி துவைச்சு கொண்டு வா போ. என்னம்மா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கிள், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அங்கிள். இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து துவைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன் அங்கிள். மிஸ்டர் மணிவண்ணன், கம் ஹியர். சொல்லுங்கண்ணா. இந்த கோட்டை நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டு வா போ. சரிங்க அண்ணா. அண்ணா, அயன் பண்ணும்போது நிறைய தண்ணியெல்லாம் தொளிச்சு தானே அண்ணா அயன் பண்ணுவாங்க? ஆமா, ஏன் கேக்குற? தூ தூ தூ. அங்கிள், கண்டிப்பா நீங்க என்கிட்ட செஸ்ல தோத்துருவீங்க அங்கிள். அதையும் பார்க்கலாமா? மேடம் மேடம். சொல்லு வாத்து. சாரீஸ்லாம் கொண்டு வந்துட்டேன் மேடம். அங்க வச்சுட்டு போ. ஹே மணிவண்ணன், என்னோட கோட் ஷூட் எங்க? ஐயோ அண்ணா, அது ஏன் அண்ணா கேட்குறீங்க? அவங்க அயன் பண்ணுற பெட்டி ரொம்ப சூடாக இருக்கும் போல். அவன் வச்ச உடனே அந்த கோட்டு வந்து கருகிருச்சுண்ணா. அதில் எதுவுமே மிச்சம் கிடைக்கலண்ணா.